வணக்கம், உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜிஎஸ் கோல்டுஜி. நான் எல்லா இடத்துலையும் தண்ணி சுத்தமாக ஒரு இடத்துலையும் தண்ணி இல்லை. சில நண்பர்கள் தேவையில்லாமல் வீடியோவை அங்கே தண்ணி நிற்குது, இங்கே தண்ணி நிற்குது, இதெல்லாம் முதலமைச்சர் கவனிக்க மாட்டார், துணை முதலமைச்சர் கவனிக்க மாட்டார், அமைச்சருங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி சொல்கிறார்கள். பொய் வகந்திய ஏற்கனவே இடைமை ஆட்சியில் எங்கெங்கே தண்ணி நின்றதோ அந்த வீடியோவை பேக் பண்ணி அதை ரெடி பண்ணி இப்போ போடுறார்கள். ஆனால் பப்ளிக் எவ்வளோ பேர் போயின்னு வந்துடுறாரு. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி ஆச்சு. பப்ளிக் வண்டி, ஆட்டோ எல்லாம் வண்டி போகுது பாருங்கள். பப்ளிக் நடந்து போகிறார்கள். தண்ணி மழை பெஞ்ச உடனே எங்கேயும் போயிடாது. தண்ணி ஸ்லோவாக போகும். நம்ம கூட ஒரு தட்டு நேரம் சோறு போட்டு உடனே சாப்பிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம். ஏன்னா அவ்வளோதான் போகும். அதில் என்ன போகுமோ அவ்வளோதான் போகும். இவங்க அதை ஒரு பெரிய விஷயமாக பேசிக்கின்னு தண்ணி போல் தண்ணி தேங்கி நிற்குது. பப்ளிக்கு அவங்கவுங்க வண்டி எடுத்துன்னு வேகமாக மகிழ்ச்சி அவங்கவுங்க எங்கே போகணும் பயணம் பாருங்க, அவங்கவுங்க போயின்னு வந்துன்னுறாங்க. இதை தவறான எண்ணத்தில் வச்சுன்னு இதை ஒரு குறை சொல்கிறது. 24 மணி நேரமும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் பக்காவாக வேலை செய்து தூக்கத்தை விட்டு மக்களுக்காக போராடி அந்த தண்ணிகளை எந்தெந்த வழியில் எப்படியெல்லாம் கிளியர் பண்ணணுமோ அந்த வழியில் கிளியர் பண்ணி ரோடே பக்காவாக ஆயிடுச்சு. அது போல் இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணியை காட்டினா, மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி இருக்குது, கப்பல் ஓட்டலாம், படகு ஓட்டலாம்னா எந்த ஆட்சிலையும் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுளாலே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம வீடு கழுவுனா கூட வீடை கழுவிட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் கூட தண்ணி ஈரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேனை போட்டு திரும்பி இப்போ நல்லா காஞ்சி துணியை போட்டு துடைச்சி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த இடமே நல்லா பல காஞ்சிருக்கும். பாருங்கள், குழந்தைங்க வரைக்கும் அது பாருங்கள் ஜாலியாக மழையெல்லாம் சுற்றி போய் தண்ணியில் எப்படி வராங்க போதும். அண்ணன் வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போகிறார். எல்லாம் அத்தியாவசிய பொருளும் கிடைக்குது. ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை ரோடே விரிச்சோன்னு இருக்கும். எல்லாம் 2 வீலர்லேயும் அங்கே எங்கே போயின்னு வந்துன்னுறாங்க. புரியுதா? அதனால் தண்ணி ஒரு பகுதியில், தாழ்வான பகுதியில் தண்ணி போக முடியாத இடத்துல வீடு கட்டியிருப்பாங்க. அதுபோல் இடத்துல தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதையும் கவர்மெண்ட்டு பக்காவாக அதை ரெடி பண்ணுறதுக்கு கார்பரேஷன் அதிகாரிகளை வச்சு எல்லாம் மேயர் எல்லா வேலையும் பண்ணின்னு இருக்காங்க. அமைச்சர் எல்லா அமைச்சர்களும் எல்லா மாவட்டத்துலேயும் பக்காவாக வேலை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் ஓட்டேரியில் வரோம். ஓட்டேரியில் நம்ம கொடிக்கடை ரோடு ஐநாவரத்துக்கும் இப்போ ஓட்டேரிக்கும் நடுவில் முட்டிக்கால அளவுன்னு சொல்கிறது எப்படி கைத்தளிக்கு தண்ணி இருக்கிற இடம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருக்குது. எப்படி பப்ளிக் எப்படி அந்த நடந்து வராங்க? ஓட்டேரி போனால் எல்லாமே இந்த ரோடு, சிமெண்ட் ரோடு, இந்த பென்னிமேல் ரோடு எல்லாம் பக்காவாக தண்ணி இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி இல்லை இருந்தது. பெஞ்ச உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் தண்ணி முட்டிக்கால அளவுக்கு தண்ணி இருக்கும். அது போகணும்ல. ஏன்னா நம்ம மேலே இது குறை இருக்குது. கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது. நம்ம மேலே என்ன குறை இருக்குதுன்னா, குளிக்கிற ஷாம்பு, விஸ்பரு, சோப்பு கவரு, ப்ளஸ்ஸு சாப்பிட்ற எல்லாம் எங்கெங்கே என்ன சாப்பிட்றோம் திங்ஸு, அந்த கவர்கள், பாலித்தீன் கவர்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கவர்கள் அப்படியே போகிறதுனால போய் அடைப்பு அடிச்சிக்குது. கார்பரேஷன்காரங்க இரவும் பகலும் கண்ணு மூச்சு ஒரு இடத்தையும் அழகாக சுத்தம் பண்ணி அதெல்லாம் எடுத்து அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி போகும். இது பாருங்கள் சகோதரிகள் எல்லாமே இது பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மழை இல்லை, தண்ணி இல்லாதனால தான் அவங்களாம் இப்படி நடந்து போயின்னு வந்துடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை டைமில் பப்ளிக்கை பார்க்குறதே கஷ்டம். ஏன்னா பல பேர் ஒரு கோயிலுக்கு போவாங்க, ஒருத்தர் சர்ச்சுக்கு போவாங்க, ஒருத்தவங்க வீட்லேயே இருப்பாங்க, இல்லை படம் சினிமாவுக்கு பார்க்குக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. எல்லாமே இன்றைக்கி நடமாட்டத்துக்கு வந்துடுச்சு. நேற்று மழை பெஞ்சுது, மழை தொடர்ந்து காலையிலேருந்து பெஞ்சுது. இந்த ஓட்டேரி பகுதியில் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் ஒரு இடத்துலையும் தண்ணி தாழ்ந்து நிற்கலை. நேற்று இருந்தது, அது அப்படியே காலையில் எல்லாத்தையும் கொஞ்சமாக எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. வகந்தியை நம்பாதீங்க. எதிர்கட்சிக்காரங்க தேவையில்லாத புது கட்சி ஆரம்பித்தவங்களாம் குறை சொல்லுவோம். சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் அண்ணன் PKS அவர்களும் இரவு பகல் பார்க்காமல் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளையும் தொடர்ந்து வேலை வாங்கினே இருக்காங்க. தொடர்ந்து இரவு பகலும் கண்ணு மூச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன உதவி தேவை அதையும் கொடுத்து இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு பகுதியிலையும் போயிட்டு சாப்பாடுலேருந்து, பெட்ஷீட்லேருந்து, ப்ரெட்லேருந்து, பால்லேருந்து இதை தொடர்ந்து சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி அனைவரும் கொடுக்குறார்கள். இது கட்சி சார்பாக நாங்கள் சொல்லவே இல்லை. பப்ளிக் எந்த இடத்துல எங்கே உடம்பு முடியலையோ, எந்த இடத்துல எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அதை தொடர்ந்து கவனித்து நாங்கள் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் என்ன எங்களுக்கு அறிவுறுத்தாரோ, என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நாங்கள் தொடர்ந்து கவனிக்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர்
ஐயா நிரந்தர முதல்வர் எங்கள் தளபதி அவர்கள், துணை முதல்வர் ஐயா உதயநிதி அவர்கள், எங்கள் ஜனநாயக மாவட்ட செயலாளருக்கு என்ன அவங்க அறிவு கொடுத்தார்களோ அதை பற்றி நாங்கள் மக்களுக்கு தொடர்ந்து அனைத்தும் செய்து கொள்கிறோம். வகந்தியை நம்பாதீர்கள். மழை பெஞ்சால் தண்ணி கொஞ்சம் சில நிமிடங்கள் 1 மணி நேரம் நிற்கும். அதுக்கப்புறம் இது போல் தான் பப்ளிக் எப்படி போகிறார். தம்பி எங்கே போகிற? டியூஷனுக்கு போகிற? எங்கே போகிறீங்க? அதான் எங்கே போகிறீங்க? என்ன எதுக்கு போகிறீங்க? எதுக்கு போகிறீங்க? டியூஷனுக்கு போகிறார். ஞாயிற்றுக்கிழமை கூட டியூஷனுக்கு போகிறார். அப்போ ரோடு எந்த அளவுக்கு இருந்தால் பப்ளிக் எப்படியெல்லாம் போயின்னு வந்திருந்தால் அது மாதிரி ஆட்டோங்கள் எல்லாம் போயின்னு இருக்கார்கள். அவங்கவுங்க வேலையை பப்ளிக் பார்க்குறார்கள். பப்ளிக் யாருக்கும் எந்த இறஞ்சலும் இல்லை. மழை பெஞ்சப்போ மரம் இருந்தது, எது போச்சோ எல்லாமே கிளியர் பண்ணி மக்கள் பாருங்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாருங்க. ஞாயிற்றுக்கிழமை டைமில் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. எல்லாம் பாருங்கள், தண்ணி இருந்தால் இவங்களாம் இப்படியெல்லாம் போவாங்களாம். மக்கள் நடந்து போயின்னு வந்துடுறார்கள். குறைய எல்லாம் சொல்லுவார்கள். ஆட்சி நல்ல ஆட்சி. இதே போல் மக்களுக்காக மக்கள் ஆட்சி. நன்றி, வணக்கம்.